பொன்ராஜ் பேசினது அந்த டிவிகே கட்சிக்கார பெண்ணு பேசினவளுக்கு தான் அது போட்டிருந்தாரு. இந்த மாதிரி பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அவர் வார்த்தையை தப்பா விட்டுருந்தாலும் அது வருந்தத்தக்கக்கூடியான விஷயம்தான். ஒரு பொண்ணு என்ன சொல்றா, உங்க தாவேக கட்சியில வீட்டுல 9 பேருக்கு விஷம் வைக்கிறாங்களா, வீட்டுக்காரவரோட எனக்கு விஜயனே அழகா இருக்கிறாரு பிடிக்கும் அப்படிங்கிறா, என் கணவரை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறா. இதே பொன்ராஜ் உங்க மனைவியை பத்தி பேசியிருந்தாதான் நீங்க வரவேற்று அவருக்கு ட்விட்டர்ல வாழ்த்து போட்டிருப்பீங்க. இன்னைக்கு போய் டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்தார மனு. அப்ப அன்னைக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுறாளுல பொது வெளியில அப்படிங்கிறத ஒரு ட்விட்டர்ல ஒரு கண்டிச்சு இந்த மாதிரி பொது வெளியில எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சொல்ல துப்பு இருந்துச்சா? ஏன்னா அதை பேச சொல்லி ரசிக்கிறதே நீங்கதான். ஒரு பெண்ணு பெண்ணாவே இருக்குன்னு அவர் பேசிட்டு போயிட்டாரு. அந்த பெண்ணு பேசுனது ஒட்டுமொத்த பெண்களுக்குமே தலை அவமானம், தலை குனிஞ்சோம். ஏன்னா பெண்ணுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மான மரியாதை, ஜாதிகள் வேற இருந்தாலும் சன்மானம் ஒண்ணுமே. அந்த பொண்ணு பேசினதுக்கு நாங்கெல்லாம் தலை குனிஞ்சோம். இங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு அரசியல் நாகரிகம் இல்லாம எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க வாரியஸ் இருக்கிற அந்த வாரியஸ் ஒரு பெண்களுக்கு போடுற கமெண்ட்ல பாருங்க. என்னெல்லாம் ஒரு சிலர் கேட்பா, நீங்க பேசுறீங்களா உங்களுக்கு கமெண்ட் பண்றாங்க. நான் சொல்லிருக்கேன் அந்த கமெண்ட் மயிரும் கூட சமம், நான் கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பேன். 50 பேர் செட்டால ஒரு இடங்கள் பிரிச்சியல, ஒரு வருத்தம் கொண்டியல, ஒரு தார்மீக பொருட்படுத்தியல. உங்க மாவட்ட செயலாளர் செந்தில் ஒரு முஸ்லீம் கூட்டு உள்ள போனாரு. அப்ப அந்த இடத்துல அவன் புருஷனே எடுத்து வீடியோ விட்டான். அப்புறம் என்ன சொல்ல சொன்னீங்க, திமுக தான் இதுக்கு காரணம், மானங்கட்ட திமுக. ஏண்டா வந்தவங்க எல்லாம் ஒரே திமுகத்தோட பேசிக்கிட்டீங்க, நல்லா பேசக்கூடாது. திமுக தான் உங்களுக்கு அறிவே இருக்கு. அப்படின்னா பள்ளிவாசல்ல மசூதியில போய் நோம்பு திறக்க போயிட்டு முஸ்லிம்களை சப்போர்ட் பண்றாங்களாம். முஸ்லிம்கள் மட்டும் வாங்க, நீங்க எல்லாம் வராதீங்க. நீங்க நாடாமனா எல்லா மக்களுக்கும் தெரியும். நீங்க சாயம் கூட விரைவில் வெளுத்துரு, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. உங்க வர்க்கர் வாரியசரை வச்சு ஒவ்வொரு கமெண்ட்களை பார்த்தா அப்படி நான் பார்க்க மாட்டேன், பசங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் செருப்பு சமாவைய போடுற கமெண்ட் நான் போய்கிட்டே இருப்பேன். அங்க பாலியல் நடந்துச்சு, இந்த பாலியல் நடந்துச்சு, அதெல்லாம் நடத்துறது நீங்க என்னடா நடத்திட்டு நீங்களே சங்கூதி கொடுத்துருக்கீங்க. திரும்ப பாப்போம், பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பாப்போம். உங்க விச்சுவல் வாரியர்ஸ் சங்கீதா மேடம் கட்டின பொண்டாட்டிய ஐட்டங்கிறான், அசிங்கம், ஜாதி வேறையா இருந்தாலும் சன்மானம் ஒண்ணு. உங்களுக்கு முட்டு கொடுக்க ஆளுக்கு தட்டுக்கு நீங்க அப்படித்தான் பேசுறீங்க. நீங்க போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணை ஒரு ட்விட்டர்ல ஒரு வார்த்தை கண்டிச்சு இந்த மாதிரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது பொது வெளியில என் கட்சிக்காரங்க சொல்ல துப்பு இருந்துச்சா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? ஏன்டா விளக்க அமர்த்தி அமர்த்தி டான்ஸ் ஆடின உள்ள கறந்துக்கிட்டு எல்லாமே நீங்க செட்டப் பண்ணி நீங்க நல்ல நடிகைங்கிறத நிரூபிக்கிறீங்க. நம்ம நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் போய் இத்தனை அரசியல் பண்ண பொருள் எது ஏதோ எப்படியே போகுது. எங்களுக்கு எத்தனை வயசாச்சு, இது வரைக்கும் இந்த மாதிரி அரசியல் பண்ணது யாருமே கிடையாது.